டாக்டர்ஸ்க்கு எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல வந்து பர்ஃபெக்ட்டா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டாக்டர் பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒரு சர்வீஸ்க்கும் ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு ஜிஎம்பி, ஆர்த்தோமெட்னா அதுக்கு ஒரு ஜிஎம்பி, ஸ்கின்னுனா அதுக்கு ஒரு ஜிஎம்பி, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்டு அந்த மாதிரி இதுக்கும் ஒரு ஜிஎம்பி தனித்தனியாக கிரியேட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு சர்வீஸ்க்கும் ஒரு பேஜ் இருக்கணும். அந்த சர்வீஸ் பேஜில் வந்து எப்படி நம்ம கன்டென்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் 80 to 90% ஆஃப் கொஷின்ஸ்க்கு வந்து அந்த சர்வீஸ் ரிலேட்டடாக, அந்த டிசீஸ் ரிலேட்டடாக, அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடான எல்லா கொஷின்ஸ்க்கும் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஒரு கொஷின் கூட விடக்கூடாது. அந்த வெப்சைட் பார்த்தோன்னே உங்களுக்கு லைக் அந்த பீப்புள்ஸ்க்கு தெரிஞ்சிடணும் இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸோட ப்ரொஃபைல்ஸ், அந்த ட்ரீட்மெண்ட் வந்து யார் பண்ணுறாங்க, அது இதுக்கு முன்னாடி அந்த ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி யாருக்காவது பண்ணியிருக்காங்களா, அவங்க லைக் அவங்களோட சக்ஸஸ் ரேட் என்ன, அதுக்கப்புறம் இது வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்த்துருக்காங்க, அதோட சக்ஸஸ் ரேட் என்ன, அவங்க எங்கே படித்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க யாரு கீழே ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ பெரிய டீமுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள மென்டர் பண்ணுறது யார், அதுக்கப்புறம் வந்து அவங்க எங்கெங்கே ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில் டாக்டர்ஸ் ப்ரொஃபைல்ஸ் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து ஈஸியாக ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். அதன் மூலமாக வந்து ஈஸியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதேமாரி உங்களுக்கு டெஸ்டிமோனியல்ஸ் வெப்சைட்டில் ஒரு சர்வீஸ்லேயும் நிறைய யூனிக் டெஸ்டிமோனியல்ஸ் அவங்க பெஸ்ட்டாக சொல்லியிருக்கிறது, அவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது, லைக் அதோட லைக் அது ஸ்டார்ட்டிங் யாரை அப்ரோச் பண்ணணும், எண்ட் டு எண்ட் எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, பீப்புள்ஸ் உங்களுக்கு கால் பண்ணாமே டேரெக்டாக வந்து வெப்சைட்லேயே புக் பண்ணிடுவாங்க உங்களோட அப்பாயின்மெண்ட்டை. ஆர்எல்ஸ் வந்து இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து ஈஸியாக உங்களுக்கு கால் பண்ணி சேல்ஸ் டீம்கிட்ட உங்களோட புக்கிங் வந்து புக் பண்ணிடுவாங்க. இப்படி தான் வந்து டாக்டர்ஸ்க்கு எஸ்இஓ பண்ணணும். உங்கள் வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டாக்டர்ஸ் ஆர் டென்டிஸ்ட் ஆர் ஸ்கின் கேர் டாக்டர்ஸ் ஆர் எந்த நியர்பை பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கிளினிக்ஸ்க்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் ஆர் பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.